ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நூடுல்ஸு சூப்பரான ஒரு புது டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு. எப்போதும் செய்கிற மெத்தடை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். இது மாதிரி பாதி வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு இதழாக எடுக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பாக்கெட்டு 2 எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் அதை பிரித்து இதில் போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம். நமக்கு வந்து வெந்துருச்சு. வெந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குழையாமல் கரெக்டான ஒரு பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் வடிகட்டி எடுத்துட்டு வடிகட்டினதுக்கப்புறம் இதில் நார்மல் வாட்டர் கொஞ்சம் அதில் விடணும். அப்போ தான் அதில் வந்து ஒட்டாமல் ஒரு நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். எடுக்கும்போது நல்லா தனியாக வரும். அதுக்காக நம்ம நார்மல் வாட்டரில் லைட்டாக காட்டிட்டு இது மாதிரி வச்சிடலாம். இறால் கொஞ்சம் நான் வந்து வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது சிக்கனும் போடலாம், இல்லை இறாலும் போடலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகுமே, அது கரெக்டான பதம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு வந்து அடுத்த தக்காளி போட்டுடணும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போதும் மிளகாத்தூள் அந்த மாதிரி செய்வோம். அதுக்கு பதிலாக அந்த மிளகாத்தூள் அந்த காரம்லாம் இல்லாமல் இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம மிளகுத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸ்பைசஸில். அதுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மாதிரி உதிரியாக எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி கிளறி விட்டுடலாம்.
இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு எதுவுமே போடல, அதனால மிளகுத்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்தாலும் சூப்பராகவே இருக்கும். நான் இறால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இறாலையும் அதிலே போட்டுடலாம். சிக்கன் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சமாக சாஸ் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.